100 மட்டும் தான் ஒரே டார்கெட்டா? அப்ப இந்த ஷார்ட்ட மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட் 100க்கு என்ன பண்ணணும்? 100 எடுக்க 2 பேர். ஸோ மேத்ஸ பொறுத்தவரைக்கும் 2டே ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு நம்ம சென்டம் எடுக்கணும், இல்லன்னா பாஸ் மார்க் எடுக்கணும். ஸோ மிடில்ல இருக்கிறவங்க எப்பவுமே சென்டம் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் வைஸ் எந்த ஒரு மாடல்லயும், எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ ஃபர்ஸ்ட் படிச்சு வச்சுட்டு சாப்டர் வைஸ் எல்லாவோட கான்செப்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நம்மளோட சம்மரீஸ பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிரும். அண்ட் டெய்லி ஒரு கிராஃப் வரணும், ஒரு ஜியோமெட்ரி. இப்ப இந்த 4 1/2 நாள்ல டெய்லியுமே பிராக்டிஸ் வரணும். விச் மீன்ஸ் நம்மள 5 நைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 5 நைட்ஸ்ல டெய்லியுமே ஒரு கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, சாப்டர் பின்னாடி இருக்கிற எல்லா புக் பேக்ஸோட 1 மார்க்ஸ சால்வ் பண்ணி பார்த்தரணும். மத்த எல்லாமே நீங்க பண்ணிருவீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணாதது. ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு ஒரு பிரையாரிடைஸ் பண்ணி சொல்றேன். இதெல்லாம் தாண்டி சாப்டர் வைஸ்க்கான ப்ளூ பிரிண்ட் எந்த சாப்டர்ஸ்லேருந்து எவ்வளோ 2 மார்க்ஸ் வரும், 5 மார்க்ஸ் வருங்கிற லிஸ்ட்டை நான் இங்கே கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ மறக்காம பாருங்க. இது கூடவே நம்ம சேனல்ல இது வரைக்கும் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸை எப்படி படிக்கலாம், கான்செப்டை புரிஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறைய லைவ்ஸ் போயிருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் இப்போ தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால அது ஒரு பிடிஎஃபாக நான் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது இருக்கும். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள்.